ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். இது வந்து 3 இன் 1 விலாக் தாங்க. மினி விலாக் போட முடியல என்னால். ஸோ அதனால் அந்த 3 மினி விலாகையும் இந்த வீடியோவில் விலாகாக வந்து அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம். இட்லியும் தக்காளி பஜ்ஜியும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. போகிற வழியெல்லாம் ரொம்ப பசுமையாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தான் வந்து வழக்கம் போல் வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னவோ தெரியல, எனக்கு வாமிட்டிங் மட்டும் நிற்கிறதே கிடையாது. ட்ராவல்னு ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னாவே எனக்கு கண்டிப்பாக வாமிட்டிங் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருது. வந்து பாப்பாங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்தே டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணோம். திருப்பதி போய் சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு டிக்கெட்டே கிடைக்கல. சரி, அதனால தான் சீனிவாசா காம்ப்ளெக்ஸில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் போனோம். சீனிவாசா காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்துலேயே ரூம்ஸ் போட்டாச்சு. சண்டே மார்னிங் சாட்டர்டே நைட் மிட் நைட் 12 மணிக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்நேரம் 11:30 இருக்கும். அப்போ போய் லைனில் நின்னோம். ஒரு 1 o'clock வந்து டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். நிறைய பேர்த்துக்கு டிக்கெட் இல்லைன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா ரூமில் வந்து படுத்து தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 9 o'clock சாப்பிட்டு அதுக்கப்புறமா மலை ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. மலை ஏறி போய் மொட்டை அடிச்சுட்டு தம்பி, மாமா, அப்புறம் அக்கா வந்து பூ முடி கொடுத்தா. எல்லாத்துக்கும் மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி தரிசனம் பண்ணுறக்கு போனேங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி தரிசனம் பண்ணுறக்கு. ரொம்ப நேரம் லைனில் நின்று அவ்வளோ நேரம் கழித்து தான் சாமி கும்பிட்டோம். லட்டுக்கு மட்டுமே அவ்வளோ கூட்டம், ரொம்ப பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. 4 பேருமே போய் லைனில் நின்று அதுக்கப்புறம் தான் லட்டு வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக போச்சு லைனில். சரியான கூட்டங்க. இது நான் வரைக்கும் இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்ததே கிடையாது. மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஐப்பசி மாதம் தான் வருவோம். வருஷம் வருஷம் வருவோம். அந்த ஐப்பசி மாதம் தான் வருவோம். ஸோ அதனால் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது. மண்டே மார்னிங் வந்து திருப்பதியில் ஜூ இருக்குது, போய் பார்த்துட்டு போகலாம். ஒரு அரை மணி நேரம் தான் இங்கேருந்து ட்ராவல் வரும். மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பி போனோம். அங்கே வந்து நிறையா மிருகம் இருந்துச்சு. சிங்கம், புலி, கரடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கத்தை நான் இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்தது தான். கூண்டு இருக்குது, கூண்டுக்கு வெளியே வந்து சிங்கம் படுத்துட்டு இருந்துச்சு. ஜங்கல் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. சிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். கொஞ்சம் தூரம் தள்ளி போய் குட்டி சிங்கங்கள்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது இந்த பெரிய ஆண் சிங்கம் வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதை எந்திரிச்சு நின்னதையுமே வண்டியை அப்படியே நிறுத்திட்டாங்க. எனக்கு அப்படியே இதயம் ஒரு செகண்ட் நின்று துடிச்சதுன்னே சொல்லலாம். இவ்வளோ பக்கத்தில் நான் சிங்கத்தை பார்த்ததே கிடையாது. அது இந்த அளவுக்கு பார்ப்பேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அதே போல் புலி, சிறுத்தை, கழுதைப்புலி இப்படி நிறைய மிருகங்கள் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் பார்க்குறக்கு. பார்த்துட்டு கிளம்பும்போது மறுபடியும் ட்ராவலில் வந்து வாமிட்டிங். நான் ஃபுல்லாக படுத்துட்டேன். மீதி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து மாமா தான் எடுத்தார். சொல்லப்போனால் அந்த சிங்கத்தை கூட மாமா தான் எடுத்து கொடுத்தாரு. நான் ரொம்ப வீக் ஆகிட்டேனே சொல்லலாம். அவ்வளோ டயர்டில் வந்து நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சிங்கத்தை நீங்கள் இந்த மாதிரி நேரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.